வரலாற்றில் எத்தனையோ காதல் கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். இதுவும் அதில் ஒன்று. இவளின் அதீதமான அன்பை அறியாதது போல் இருந்த ஒருவன் அவன் அர்ஜுனன். இவளின் அன்புக்காக துடிக்கும் இன்னொருவன். ஆம், நான் கூறுவது பீமனை பற்றியே. முதலாக திராவுபதியின் சுயம்வரத்தின் போது அனைத்து மன்னர்களும் எதிர்த்த போது பீமன் ஒரு தூணை பிடுங்கி கட்டிடத்தை இடித்து திராவுபதியை காப்பாற்றினான். அவள் பகடை ஆட்டத்தின் போது துச்சாதனன் மற்றும் துரியோதனனால் வேதனைக்குள்ளாகும் போது அனைவர் முன்னிலையிலும் வீர சபதம் மேற்கொண்டு வெகுண்டு எழுந்தான். அவளது மானத்தை காப்பாற்ற முடியாத போது அந்த மாவீரன் தேம்பி தேம்பி அழுதான், கொண்ட காதலின் காரணமாக. 12 வருட வனவாசத்தின் போது தரையை தொடாத அவளது பாதங்கள் சிவந்த குங்குமமாயிற்று. சில மலைப்பாங்கான இடங்களில் நடக்கும்போது பீமன் அவளை தூக்கிச் சுமந்தான். சௌகந்திக மலர்களை காட்டி வேண்டும் போது பீமன் அவளுக்காக தொலைதூரம் சென்று அஞ்சனை புத்திரனால் பரீட்சிக்கப்பட்டு மலர்களை கொண்டு வந்தான். அப்போதும் அவள் அவனின் காதலை உணரவில்லையோ? 13வது வருடம் அஞ்ஞாத வாசத்தின் போது கீசகனை வதம் செய்தான் அவளுக்காக. கீசகனின் உறவினர்களை வதம் செய்தான் மீண்டும் அவளுக்காக. 100 கௌரவர்களை கொன்றான். எல்லாம் அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பழி வாங்கத்தான். அவளின் 5 புதல்வர்களை கொன்றபோது அஸ்வத்தாமனின் நெற்றியில் உள்ள முத்தை பறித்து கொண்டு வந்து அவளிடம் சமர்ப்பித்தான். அவள் அழும்போதெல்லாம் இரக்கம் கொண்டான். கடைசியாக மேரு மலையின் வழியாக கைலாயத்திற்கு செல்லும் போது மலையிலிருந்து கீழே விழுந்தாள். கை கொடுக்க பீமன் வந்தான். முடியவில்லை. அவள் விழுந்து விட்டாள். ஓடிச் சென்றான் அவளை காண. அவளது கடைசி மூச்சு அது. பீமன் அவளிடம், என்னவளே, உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? உன் கடைசி மூச்சு வரை நான் உன்னோடு இருப்பேன், கவலை கொள்ளாதே என்றான். அவளோ, என்னவர் வாயுபுத்திர பீமரே, என்னுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தீர். என் அவமானத்திற்கு பழி தீர்த்தீர். என்னை பாதுகாத்தீர் ஒவ்வொரு நிமிடமும். ஆனால் நானோ அர்ஜுனர் மீதே இன்னும் அதிகமான காதல் கொண்டிருந்தேன். என்னவரே, அடுத்த ஜென்மத்தில் குடும்பத்தின் மூத்த மகனாக பிறப்பீர் என்று கூறிவிட்டு கைலாயம் புகுந்தாள் யோஜனகாந்தா. உயிர் பிரியும் நேரத்தில் பீமனின் எதையும் எதிர்பாராத காதல் அவளுக்கு புரிந்தது. பொதுவாக மகாபாரதத்தின் பீமன் என்றவுடன் நம் அனைவரின் நினைவில் வருவது அடி, தடி, உதைதான். துடச்சாதனின் தோலை உரித்து இரத்தை குடிக்கும் போது ஒரு விலங்காக தோன்றினான். அவனை ஒரு நேசமிகு மனிதனாக காட்டியது அவன் பாஞ்சாலியின் மீது கொண்டிருந்த காதலே.